ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகாநதி சீரியலில் நம்ம விஜய் காவேரியோட காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. விஜய் காவேரி 2 பேருமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு சேலரியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டுருக்காராமா. ஏன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவர் மகாநதி சீரியலுக்குள்ளே வரும்போது அவருக்கு ரோல் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் இப்போவும் வந்துட்டு அவருக்கு ரோல் கம்மியாக தான் கொடுக்குறாங்களாம். அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, ரொம்ப லீடிங் ரோலில் ஹீரோவாக வந்துட்டு அவரே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லீடிங்கில் இருக்கணும். அவர் இருக்கிற சீரியலில் வந்துட்டு அவர் வந்துட்டு மெயின் ரோலாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவரோட ரோலையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாரு. ஆஸ் வெல் அஸ் வந்து அவரோட சம்பளத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ சைட் பை சைடு வந்துட்டுருக்காமா. ஒரு படத்தில் வந்துட்டு சின்ன ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. மோரோவர் வந்துட்டு ஒரு சீரியலில் வந்துட்டு அவருக்கு லீடிங் ரோலில் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காமா. ஸோ வந்துட்டு இவர் மகாநதி சீரியல்லே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அவர் ரோல் ப்ளே பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இனிஷியலாக வந்துட்டு அவருக்கு சேலரி வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதில் லீடிங் ரோல் இல்லாததுனால இனிஷியலாக மகாநதி சீரியலுக்குள்ளே விஜய் வரும்போது கம்மி சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அவர் கேட்குறதுல தப்பே கிடையாது. ஸோ சுவாமி லக்ஷ்மி பிரியா 2 பேர்த்தோட காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கண்டிப்பாக வந்துட்டு மேன்மேலும் வளர்றதுக்காக நம்ம சீரியல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.